நீங்க லோன்லியா இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு தான் இந்த கதை. ஜப்பான் ஜூல பஞ்சுன்ற குரங்குக்கு சின்ன வயசுல இருந்து அம்மாவோட பாசமும் அரவணைப்பும் கிடைக்காம தனியா வாழுது. பாசத்துக்காக மத்த குரங்கு கிட்ட போனாலும் எந்த குரங்கும் அதை ஏத்துக்காம எல்லாம் அதுகிட்ட சண்டைக்கு போகுது. இதை பார்த்த ஜூ கீப்பர் பஞ்சுக்கு ஒரு குரங்கு பொம்மையை தராரு. இந்த பொம்மை வந்ததுல இருந்து எங்க போனாலும் அந்த பொம்மையோட போகுது, சாப்பிடும்போது அந்த பொம்மையோட தான் சாப்பிடுது, தூங்கும் போது அந்த பொம்மையோட தான் தூங்குது. அதோட உலகமா அந்த பொம்மை மாறிடுச்சு. அந்த பஞ்சுன்ற குட்டி குரங்கு மத்தவங்களோட அன்புக்காக காத்திருக்காம அதுக்கு கிடைச்ச கம்ஃபர்ட் ஜோனை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுது. இருந்தாலும் அதுக்கு உண்மையான அன்பு தேவைப்பட்டதால அந்த பொம்மையை விட்டுட்டு தன்னோட இனத்தோட சேரணுன்றதுக்காக முயற்சி பண்ணுது. பல முயற்சிக்கு அப்புறம் ஒரு குரங்கு பஞ்சை ஏத்துக்குது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்ட்டா இருக்குன்னு அதுலயே இருந்தா அதை நம்மள சிறையில அடைச்சிடும். அந்த நேரத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்மள காப்பாத்திருக்கலாம். அதுக்குன்னு அதுலயே இருக்காம எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு கடந்து போறது எதுனா வாழ்க்கை. இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீல்ல ஷேர் பண்ணிடுங்க.